சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எப்போதும் போல தன் பரபரப்பான இயங்குதளத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. ரயில்களின் கூச்சல், பயணிகளின் அவசர அடிகள், தேநீர் விற்பனையாளர்களின் குரல்கள் என அனைத்தும் கலந்த ஒரு வழக்கமான காலை நேரம். முகிலன் தன் தோள் பையை சரி செய்தபடி ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலின் S4 பெட்டியை நோக்கி நடந்தான். அவன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் வார இறுதிகளில் கேமராவும் கையுமாக பயணங்கள் செய்வதே அவனது வழக்கம். இம்முறை அவன் பயணம் கேரளாவின் அமைதியான நிலப்பரப்பை நோக்கி. ஜன்னலோர ஆசனத்தை கண்டுபிடித்து அமர்ந்தான். ரயில் புறப்பட இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. மனதிற்குள் ஏதோ ஒரு அமைதி பரவுவதை உணர்ந்தான். சரியாக ரயில் நகரத் தொடங்கிய அந்த தருணத்தில் லேசான மூச்சிறைப்போடு ஒரு பெண் அவனது கூபேவுக்குள் நுழைந்தாள். அவள் பெயர் நிலா. கைப்பையை இருக்கையில் வைத்துவிட்டு நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்தபடி ஜன்னல் காற்றை நோக்கி திரும்பிய அவளது முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. அவள் முகத்தில் இருந்த அந்த எளிமையும் ரயிலை பிடித்துவிட்டோம் என்ற சின்ன குழந்தைத்தனமான மகிழ்ச்சியும் முகிலனை அறியாமலேயே அவனை கவனிக்க வைத்தன. நிலா அவனை நோக்கி திரும்பி, எக்ஸ்கியூஸ் மீ, இது சீட் நம்பர் 37 தானா என்று வினவினாள். ஆமாங்க, 37 தான் என்றான் முகிலன் அமைதியான குரலில். தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தாள். ரயில் வேகம் எடுக்கத் தொடங்கியது. இருவருக்குள்ளும் உடனடி பேச்சுக்கள் எதுவும் தொடங்கவில்லை. ஆனால் ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்தில் எழுப்பும் அந்த தாளத்திற்கு இடையே இருவரின் பார்வைகளும் தற்செயலாக சந்திக்கத் தொடங்கிய தருணம் அதுதான். முகிலன் புத்தகத்தை விரித்து படித்தாலும் அவனது கவனம் முழுக்க எதிரில் அமர்ந்து ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நிலாவின் மீதே இருந்தது. அவள் காற்றோடு விளையாடும் தன் கூந்தலை ஒதுக்கும் ஒவ்வொரு முறையும் அவளது கண்களில் தெரிந்த ஏதோ ஒரு தேடல் முகிலனின் மனதை லேசாக தீண்டியது. அவளும் சில தருணங்களில் அவனை கவனிப்பதை முகிலன் உணர்ந்தான். ஆனால் இருவருமே அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் புன்னகையை மட்டும் மறைத்து கொண்டனர். பயணம் நீண்டு கொண்டே இருந்தது. கூடவே வார்த்தைகளே இல்லாத அந்த முதல் பார்வைகளின் அழகும். ரயில் தமிழ்நாட்டின் எல்லைகளை தாண்டி பசுமை நிறைந்த கேரள நிலப்பரப்பிற்குள் மெல்ல நுழைய தொடங்கியிருந்தது. ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று வீச மரங்களின் நிழல்களும் தேயிலை தோட்டங்களின் பச்சையும் கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுத்தன. மதிய நேரத்து மிதமான வெயில் கூபேவுக்குள் சாய்வாக விழுந்தது. நிலா தன் பையில் இருந்து ஒரு சிறிய குறிப்பேட்டையும் பேனாவையும் எடுத்தாள். அதில் ஏதோ தீவிரமாக எழுதத் தொடங்கினாள். அவளது புருவங்கள் சுருங்குவதும் நடுவில் யோசனைகளோடு பேனாவை உதட்டில் வைத்து யோசிப்பதும் முகிலனுக்கு ஒரு ஓவியத்தை பார்ப்பது போல் இருந்தது. முகிலன் தன் கேமராவை கையில் எடுத்தான். ஜன்னலுக்கு வெளியே செல்லும் இயற்கை அழகை படம் பிடிப்பது போல பாவனை செய்தாலும் அவனது லென்ஸின் கவனம் எதிரில் இருந்த நிலாவின் பிம்பத்தை நோக்கித்தான் இருந்தது. திடீரென நிலா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவன் கேமராவை பிடித்திருந்த விதம் அவளை படம் பிடிப்பது போலவே இருந்தது. மாட்டிக்கொண்டோமோ என்ற பதற்றத்தில் முகிலன் கேமராவை கீழே இறக்க முயன்றான். ஆனால் நிலா கோபப்படவில்லை. மாறாக அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. வெளியே போகிற காட்சிகளை விட என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் ஆர்வம் அதிகமாக இருக்கோ? அவள் கண்கள் அதைத்தான் கேட்பது போல இருந்தது. முகிலன் லேசாக தொண்டையை சரி செய்தபடி, இல்லை, சும்மா ஃப்ரேம் நல்லா இருந்ததுன்னு என்று தயங்கி தயங்கி இழுத்தான். பரவாயில்லை, நல்லா வந்திருந்தா அப்புறம் எனக்கு அனுப்பி வைங்க என்று நிலா முதல் முறையாக உரக்க பேசி புன்னகைத்தாள். அவளது குரல் அந்த ரயிலின் சத்தத்தையும் தாண்டி முகிலனின் மனதில் இனிமையாக விழுந்தது. கண்டிப்பா, நான் முகிலன், ஃபோட்டோகிராஃபி சும்மா ஃபேஷன், ஆக்சுவலா IT ஜாப் என்றான் தன்னை அறிமுகப்படுத்தியபடி. நான் நிலா, ஆர்கிடெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஆலப்புழா போறேன் என்றாள். இருவருக்குள்ளும் இருந்த அந்த மெல்லிய பனி உருகத் தொடங்கியது. ரயில் ஒரு சிறிய நிலையத்தில் நின்றபோது முகிலன் இறங்கி இருவருக்குமாக சூடான சாயா வாங்கி வந்தான். தேநீர் கோப்பையை பகிர்ந்து கொள்ளும் போது அவனது விரல்களில் தற்செயலாக தொட்டன. அந்த சிறிய தீண்டலில் இருவருக்குள்ளும் ஒரு மின்னல் வெட்டி மறைந்தது. நிலா சட்டென தன் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவளது கன்னங்களில் லேசான சிவப்பு படர்ந்ததை முகிலன் கவனித்தான். வார்த்தைகளால் பேசிக்கொண்டதை விட அந்த தேநீர் நேரத்தில் அவர்களின் மௌனமான பார்வைகளே அதிகம் பேசின. பயணம் இனிமையாக நீண்டு கொண்டிருந்தது. மாலை நேரம் நெருங்க நெருங்க வானம் தன் நிறத்தை மாற்றத் தொடங்கியது. கார்மேகங்கள் திரண்டு வர கேரளத்துக்கே உரிதான அந்த நறுமணமிக்க மலைச்சாரல் ரயிலின் ஜன்னல் கதவுகளை தட்டத் தொடங்கியது. மலைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் மோதி உருண்டு ஓட குளிர்ந்த காற்று கூபேவுக்குள் சீறி பாய்ந்தது. நிலா ஆர்வத்துடன் ஜன்னலுக்கு அருகில் சென்று அமர்ந்தாள். தன் கையை வெளியே நீட்டி சொட்டு சொட்டாக விழும் மலைத்துளிகளை தன் உள்ளங்கையில் ஏந்தினாள். அவளது முகம் ஒரு குழந்தையின் களங்கமற்ற மகிழ்ச்சியால் ஒளிரத் தொடங்கியது.
முகிலன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மலைச்சாரலில் அவளது கூந்தலின் நுனிகள் நனைந்து முத்து முத்தாய் துளிகள் அரும்பியிருந்தன. ஜன்னல் வழியே வீசிய காற்றில் அவளது கூந்தல் முகத்தில் வந்து விழ அதை மெதுவாக காதோறும் ஒதுக்கியபடி அவள் முகிலனை திரும்பி பார்த்தாள். அந்த நொடி அவளது கண்களில் தெரிந்த அந்த ஆழமான பிரகாசமும் உதட்டில் படிந்திருந்த அந்த இயல்பான புன்னகையும் முகிலனின் இதய துடிப்பை ஒரு கணம் நிறுத்தியது. என்ன அப்படி பார்க்குறீங்க என்று நிலா கண்களாலேயே வினவினாள். முகிலன் தன் மன கட்டுப்பாட்டை இழந்து மெல்லிய குரலில் சொன்னான், மலையை விட மலையை அனுபவிக்கிற உன்னை பார்க்கறது தான் ரொம்ப அழகா இருக்கு நிலா. அந்த வார்த்தைகளை கேட்டதும் நிலாவின் செவிகள் சிவந்தன. இதுவரை நீங்க என்று பேசியவன் தற்செயலாக உன் என்று உரிமையோடு அழைத்தது அவளுக்குள் ஒரு புதுவித உணர்வை ஏற்படுத்தியது. அவள் பதட்டத்தை மறைக்க, ரொம்ப வலியாதீங்க முகிலன் என்று பொய்யான கோபத்துடன் சொன்னாலும் அவளது பார்வையில் ஒரு ரகசிய சம்மதம் ஒளிந்திருந்தது. நிஜமாக தான் சொல்கிறேன் நிலா, கேமராவில் எவ்வளவோ ஃப்ரேம் பிடிச்சிருக்கேன், ஆனால் இந்த ஃப்ரேம் என் மனசை விட்டு எப்பவும் போகாது என்றான் முகிலன் அவளது கண்களை நேருக்கு நேராக பார்த்தபடி. நிலா பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் தன் பார்வையை திருப்பிக் கொள்ளவும் இல்லை. வெளியே இடியும் மின்னலுமாய் மழை தீவிரமடைய கூபேவுக்குள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த மௌனத்தின் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியது. வார்த்தைகள் ஓய்ந்த இடத்தில் இரு இதயங்களின் சத்தமும் பார்வைகளின் பாஷையும் மட்டுமே அந்த இரவில் எதிரொலித்தன. இரவு வெகு நேரம் ஆகியிருந்தது. ரயிலின் வெளிச்சம் இருளை கிழித்து கொண்டு முன்னேற கூபேவுக்குள் மிதமான மஞ்சள் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. வெளியே மழையின் சத்தம் மெல்ல குறைந்து தூறலாக மாறியிருந்தது. நிலா தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவளுக்கு தூக்கம் வரவில்லை. முகிலனும் தூங்காமல் ஜன்னல் வழியே இருட்டை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். இருவருக்குமே தெரியும், இன்னும் சில மணி நேரங்களில் ஆலப்புழா வந்துவிடும், இந்த அழகிய பயணம் முடிவுக்கு வந்துவிடும் என்று. மனதில் ஏதோ ஒரு இனம் தெரியாத பாரம் இருவரையும் அழுத்தத் தொடங்கியது. முகிலன், நிலா மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். முகிலன் சட்டென அவளை திரும்பி பார்த்தான். சொல்லு நிலா, ஆலப்புழா இறங்கின அப்புறம் உங்கள் பிளான் என்ன? எங்கே தங்க போறீங்க? எனக்கு பெரிய பிளான் எதுவும் இல்லை நிலா, கேமராவை எடுத்துட்டு சும்மா சுற்றி பார்க்கணும், அவ்வளோதான். ஆனால் முகிலன் சற்று இடைவெளி விட்டான். ஆனால் இந்த ட்ரெயின் பயணம் முடியாமலே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது என்றான் முகிலன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி. நிலா லேசாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் சந்தோஷமும் இருந்தது, பிரிய போகிறோமே என்ற ஏக்கமும் இருந்தது. சில பயணங்கள் முடியறப்போதான் முகிலன் அதோட நினைவுகள் வாழத் தொடங்கும். நாம் 2 பேருமே அறிமுகமே இல்லாமல் ஏறினோம், ஆனால் இப்போ என்று நிறுத்தினாள் நிலா. இப்போ என்னோட பார்வையில் நீங்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டீங்க, அந்த வார்த்தையால் சொல்ல தெரியல என்று கூறிவிட்டு நிலா ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள். அவளது முகத்தில் மெல்லிய வெக்கம் பரவி இருந்தது. முகிலனுக்கு இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் சொன்ன அந்த ஒற்றை வரி அவனுக்குள் ஆயிரம் கவிதைகளை எழுதி கொண்டிருந்தது. ரயில் மெதுவாக வேகம் குறைய தொடங்கியது. தூரத்தில் ஆலப்புழா என்ற பெயர் பலகை மின்னும் வெளிச்சத்தில் தெரிய ஆரம்பித்தது. இருவரும் தங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி நடந்தனர். ரயில் நின்றது. நிலா கீழே இறங்கி நின்று முகிலனை நோக்கி திரும்பினாள். தேங்க்ஸ் முகிலன், இந்த அழகான பயணத்துக்கு என்றாள். முகிலன் அவளது ஃபோன் நம்பரை கேட்க நினைத்தான். ஆனால் அதற்குள் நிலா தன் கையில் இருந்த குறிப்பேட்டில் இருந்து ஒரு சிறிய காகிதத்தை கிழித்து அவனிடம் கொடுத்தாள். இதை படிச்சு பாருங்க என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான பார்வையோடு கூட்டத்திற்குள் மறைந்து சென்றாள். கூட்ட நெரிசலுக்கு நடுவே நிலா மறைந்து போன அந்த திசையையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான் முகிலன். அவனது கைகளில் இருந்த அந்த சிறிய காகித துண்டு அவனது விரல்களுக்கு நடுவே லேசாக நடுங்கி கொண்டிருந்தது. ரயில் நிலையத்தின் பரபரப்பும் மனிதர்களின் கூச்சலும் அவனுக்கு எதுவுமே கேட்கவில்லை. மனதை கட்டுப்படுத்த முடியாமல் அவசரமாக அந்த காகிதத்தை பிரித்து படித்தான். அதில் நிலாவின் அழகான கையெழுத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது. என் பயணங்கள் எப்போதுமே தனிமையானவை முகிலன். ஆனால் இன்று உன்னுடைய அந்த அமைதியான பார்வையும் பேச தயங்கிய உன் வார்த்தைகளும் எனக்குள் ஏதோ ஒரு புது உலகத்தை திறந்துவிட்டன. நாம் ஃபோன் நம்பரை பரிமாறிக்கொண்டு வழக்கமான உரையாடல்களில் இந்த அழகான உணர்வை தொலைத்து விட வேண்டாம். உனக்கு உண்மையிலேயே என் பார்வையின் பாஷை புரிந்திருந்தால் இன்று மாலை 5 மணிக்கு ஆலப்புழா பின்கேபிள் பீச் பாலத்தின் அருகே என்னை வந்து பார், காத்திருப்பேன். அதே பார்வையோடு நிலா. முகிலனின் இதழ்கள் தானாக புன்னகைத்தன. அவனது இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. பொதுவாக எல்லாரும் ஃபோன் நம்பர் கேட்டு வாட்ஸ்அப்பில் பேசி காதலை தொடங்குவார்கள். ஆனால் நிலா தேர்ந்தெடுத்த இந்த வழி அவனுக்குள் ஒரு புதுவித கிளர்ச்சியை கொடுத்தது. இது ஏதோ சினிமா கதை போல இருந்தாலும் அதில் இருந்த யதார்த்தமும் உணர்வின் ஆழமும் அவனை பைத்தியமாக்கியது.
அவன் தங்கியிருந்த அறைக்கு சென்று குளித்து முடித்துவிட்டு தன் கேமராவை கையில் எடுத்துக்கொண்டான். மனதிற்குள் ஒரே சிந்தனைதான். மாலை 5 மணி எப்போ வரும்? நேரம் நகர நகர முகிலனின் பொறுமை குறையத் தொடங்கியது. மாலை 4:30 மணிக்கே அவன் அந்த பீச்சை நோக்கி புறப்பட்டான். கடல் அலையின் சத்தமும் அந்தி சாயும் நேரத்தின் செவ்வானமும் சூழலை இன்னும் அழகாக மாற்றியிருந்தது. முகிலன் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தான். சுற்றிலும் தேடி பார்த்தான். கடற்கரை காற்றில் அவனது தலைமுடி கலைந்து கொண்டிருக்க, தூரத்தில் மரப்பாலத்தின் ஓரத்தில் கடலை பார்த்தபடி ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் அதே சிறிய குறிப்பேடு. காற்றோடு ஆடும் அவளது சேலை முந்தானை. அது நிலாதான். அந்தி சாயும் செவ்வானத்தின் வெளிச்சம் கடல் அலைகளில் தங்கம் போல ஜொலித்து கொண்டிருந்தது. கடற்கரை காற்று நிலாவின் கூந்தலை கலைக்க அவள் மெல்ல திரும்பி முகிலனை பார்த்தாள். அவளது பார்வையில் இருந்த அந்த எதிர்பார்ப்பும் லேசான நாணமும் முகிலனின் இதய துடிப்பை 2 மடங்காக்கியது. முகிலன் அவள் அருகே சென்று நின்றான். இருவருக்குள்ளும் சில நொடிகள் மௌனம் மட்டுமே நிலவியது. அந்த மௌனம் சங்கடமானது அல்ல, மாறாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அன்பால் நிரம்பியிருந்தது. வருவீங்களா மாட்டீங்களான்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் முகிலன். நிலாதான் முதலில் அமைதியை கலைத்தாள். அவளது குரலில் லேசான நடுக்கம் இருந்தது. முகிலன் லேசாக சிரித்து கொண்டே, நீ எழுதியிருந்த அந்த வார்த்தைகள் என்னை சும்மா இருக்க விடல நிலா. ரயிலில் உன் கண்ணை பார்த்தப்போவே தோணுச்சு, இந்த பயணம் சாதாரணமானது இல்லைன்னு என்றான். நிலா கடலை பார்த்தபடி, எனக்கு இந்த சோஷியல் மீடியா, ஃபோன், மெசேஜ் இதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட உணர்வுகளை நேரில் பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ரயிலில் நீ என்னை கவனித்த அந்த விதம், அதில் எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லை, ஒரு அழகான மரியாதை இருந்தது. அதான் உன்னை இங்கே வர சொன்னேன் என்றாள். முகிலன் தன் கையில் இருந்த கேமராவை உயர்த்தினான். இப்போ உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கவா? ரயிலில் நான் மாட்டிப்போனேன்னு பயந்து எடுத்தேன், இப்போ உன் சம்மதத்தோட என்றான் புன்னகையோடு. நிலா லேசாக தலை சாய்த்து எடுங்க என்று கூறிவிட்டு கடல் அலையை பார்த்து புன்னகைத்தாள். கேமராவின் கிளிக் சத்தத்தோடு நிலாவின் அந்த அழகான தருணம் முகிலனின் லென்ஸுக்குள் அவனது மனதிற்குள்ளும் நிரந்தரமானது. நிலா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. முகிலன் கேமராவை கீழே இறக்கியபடி கேட்டான். என்ன? உன் பார்வையில் பைத்தியமானேன்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீயும் என்னை அப்படித்தான் பார்த்தியா? நிலா அவனையே சில நொடிகள் உற்று பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு மாய அழகு மிளிர்ந்தது. ரயிலில் நீ ஜன்னல் வழியே வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது உன் கண்ணில் ஒரு தெளிவும் அன்பும் இருந்தது முகிலன். அதை பார்த்த அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது, சில பார்வைகள் மனசை காயப்படுத்தாது, மாறாக காயப்பட்ட மனசை குணமாக்கும்னு என்றாள் நிலா ஆழமான குரலில். இருவரும் அந்த மரப்பாலத்தில் அமர்ந்து அலைகள் வந்து பாதங்களை தொட்டு செல்வதை பார்த்தபடி நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களது கதைகள், கனவுகள், ஆசைகள் என எல்லாமே அந்த மாலையில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக பயணிப்பதில்லையே. திடீரென நிலாவின் போன் அடித்து அவளது கவனத்தை கலைத்தது. ஸ்கிரீனில் வந்த பெயரை பார்த்ததும் நிலாவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து ஒருவித பதற்றம் குடியேறியது. போனின் திரை வெளிச்சத்தில் நிலாவின் முகம் அடியோடு மாறியிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு வரை அவளது கண்களில் இருந்த அந்த மென்மையான காதலும் அமைதியும் மறைந்து ஒருவித அச்சத்துடனும் பதற்றத்துடனும் அவள் போனை காதில் வைத்தாள். ஹலோ அப்பா. நிலாவின் குரல் லேசாக நடுங்கியது. எதிர்முனையில் இருந்து கம்பீரமான அதே சமயம் கோபம் கலந்த ஒரு குரல் கேட்டது. நிலா, எங்கே இருக்க நீ? ப்ராஜெக்ட் விஷயமா ஆலப்புழா போயிருக்கேன்னு பொய் சொல்லிட்டு தானே போன? உன் ஃப்ரெண்டு திவ்யா கிட்ட விசாரிச்சப்போ தான் தெரியுது நீ அங்கே தனியாக போலன்னு. யார் கூட இருக்க நீ? அப்பாவின் அந்த அதட்டலான கேள்வி கடற்கரையின் அமைதியை ஒரே நொடியில் குலைத்து போட்டது. நிலா அதிர்ச்சியுடன் முகிலனை பார்த்தாள். அப்பா, நான் வேலை விஷயமாக தான் வந்தேன் அப்பா. தனியாக தான் இருக்கேன் என்று நிலா சமாளிக்க முயன்றாள். பொய் சொல்லாத நிலா, உனக்கு நாளைக்கு காலையில் சென்னையில் ஒரு முக்கியமான வரன் பார்க்குற விஷயம் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை தவிர்க்கத்தானே நீ இப்போ கேரளாவுக்கு ஓடின. உடனே அடுத்த ரயிலை பிடிச்சி சென்னைக்கு கிளம்பு, இல்லைன்னா நானே அங்கே வர வேண்டியிருக்கும். ஃபோன் துண்டிக்கப்பட்டது. நிலாவின் கைகள் நடுங்கின. கையில் இருந்த ஃபோன் நழுவி மணலில் விழ பார்த்தது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக வழிய தொடங்கியது. முகிலன் பதறி போய் அவள் அருகே வந்தான். நிலா, என்ன ஆச்சு? ஏன் அலற? நிலா தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். முகிலன், எங்கள் வீட்டில் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. எனக்கு அந்த வாழ்க்கையில் விருப்பமே இல்லை. இந்த மன அழுத்தத்தில் இருந்து கொஞ்ச நாள் தப்பிக்கத்தான் நான் இந்த ஆர்கிடெக்ட் ப்ராஜெக்ட்னு பொய் சொல்லிட்டு இங்கே வந்தேன்.
முகிலனின் இதயம் கனத்தது. ரயிலில் அவள் கண்களில் பார்த்த அந்த ஏக்கம் வெறும் அழகு மட்டுமல்ல, அதற்கு பின்னால் இப்படி ஒரு நிஜமான போராட்டம் ஒளிந்திருக்கிறது என்பதை அவன் இப்போதுதான் உணர்ந்தான். ஆனா உன்னை பார்த்த அப்புறம், உன் பார்வையை பார்த்த அப்புறம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது முகிலன். ஆனா இப்போ நிலா தன் வார்த்தைகளை முடிக்க முடியாமல் தவித்தாள். முகிலன் மெதுவாக அவளது கரங்களை பற்றினான். அவனது பார்வையில் எந்த பதற்றமும் இல்லை, மாறாக ஒரு ஆழமான உறுதியும் நம்பிக்கையும் இருந்தது. நிலா, என் கண்ணை பாரு என்றான் முகிலன் அமைதியான குரலில். நிலா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நாம சந்திச்சது தற்செயலா இருக்கலாம், ஆனா உன் கண்ணுல நான் பார்த்த காதலும் என் கண்ணுல நீ பார்த்த நம்பிக்கையும் உண்மை. பிரச்சனைக்கு பயந்து ஓடுறது காதல் இல்லை நிலா, அதை எதிர்கொள்றது தான் நிஜமான காதல். நீ சென்னைக்கு திரும்பு. நிலா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். என்ன சொல்றீங்க முகிலன்? நான் திரும்ப போனா? நீ தனியா போகல நிலா, உனக்கு பின்னாடி நான் வருவேன். உன் அப்பா முன்னாடி நின்று உன் விருப்பத்தை கேட்க வைப்பேன். உன் பார்வையில் பைத்தியமான இந்த முகிலன் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கவும் தயங்க மாட்டான் என்றான் முகிலன், அவளது கண்களை நேருக்கு நேராக பார்த்து. அந்த சூழ்நிலையிலும் முகிலனின் அந்த ஒற்றை பார்வையும் வார்த்தைகளும் நிலாவின் பயத்தை போக்கி அவளுக்குள் ஒரு புது தைரியத்தை கொடுத்தன. சென்னை நோக்கி விரைந்து கொண்டிருந்த அந்த இரவு ரயிலில் மீண்டும் அதே S4 பெட்டி. ஆனால் இம்முறை இருவருக்குள்ளும் இருந்த உணர்வுகள் முற்றிலும் வேறாக இருந்தன. ஆலப்புழாவிற்கு சென்றபோது இருந்த அந்த பயமில்லாத ரசனையும் மெல்லிய காதலும் இப்போது ஒரு பெரிய பொறுப்பாகவும் தைரியமாகவும் மாறியிருந்தது. நிலா ஜன்னல் வெளியே இருளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகம் கவலையில் தோய்ந்திருந்தது. வீட்டுக்கு சென்றதும் அப்பாவின் கோபத்தை எப்படி எதிர்கொள்வது, அந்த வரன் பார்க்கும் விவகாரத்தை எப்படி நிறுத்துவது என்ற எண்ணங்கள் அவளை சித்திரவதை செய்தன. முகிலன் மெதுவாக அவள் அருகே வந்து அமர்ந்தான். நிலா, இன்னும் பயம் குறையலையா? நிலா அவனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் கலக்கம் அப்பட்டமாக தெரிந்தது. பயம் இல்லை முகிலன், ஆனா எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். அவர் சொல்றதை யாராவது எதிர்த்து பேசினா அத்தனை சீக்கிரம் ஏத்துக்க மாட்டார். உங்களை அவங்க முன்னாடி நிற்க வச்சு கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. முகிலன் லேசாக புன்னகைத்தான். அவளது கரங்களை அழுத்தமாக பற்றி கொண்டான். உன் மேலே எனக்கு இருக்கிற காதல் எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உன் குடும்பத்தோட உணர்வுகளுக்கும் நான் மரியாதை தர்றேன் நிலா. நான் உன் அப்பா கிட்ட சண்டை போட வரல. உன் வாழ்க்கையை, உன் விருப்பத்தை அவருக்கு புரிய வைக்க போகிறேன். உன் கண்ணில் இருக்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் எனக்கு தந்துக்கிட்டே இரு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றான் உறுதியான குரலில். முகிலனின் அந்த வார்த்தைகளும் அவன் பார்வையில் தெரிந்த அந்த அசையாத நம்பிக்கையும் நிலாவின் மனதில் இருந்த பாரத்தை கணிசமாக குறைத்தன. மறுநாள் காலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். ரயில் வந்து நின்றதும் நிலா ஒரு பெருமூச்சுடன் கீழே இறங்கினாள். அவளுக்கு சற்று தள்ளி முகிலனும் இறங்கினான். நீ முதல்ல வீட்டுக்கு போ நிலா, சூழ்நிலையை கவனி. இன்னைக்கு மாலையே நான் உன் வீட்டுக்கு வர்றேன் என்றான் முகிலன். நிலா தலையசைத்து விட்டு தன் வீட்டு காரை நோக்கி நடந்தாள். புறப்படும் முன் அவளது பார்வையில் ஜாக்கிரதை என்ற அன்பான எச்சரிக்கை ஒளிந்திருந்தது. மதிய நேரம் நிலாவின் வீடே பரபரப்பாக இருந்தது. நிலாவின் தந்தை மாணிக்கம் ஹாலில் அமர்ந்து தொலைபேசியில் காரசாரமாக பேசிக்கொண்டிருந்தார். நிலாவின் தாய் சுமித்ரா பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார். நிலா உள்ளே நுழைந்ததும் மாணிக்கம் போனை வைத்துவிட்டு வேகமாக எழுந்து வந்தார். எங்கே போய் தொலைஞ்ச நிலா? உனக்கு பொறுப்பே இல்லையா? மாப்பிள்ளை வீட்டார் இன்னும் 2 மணி நேரத்தில் பொண்ணு பார்க்க வர்றாங்க. நீ என்னடான்னா ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு கேரளாவுக்கு போகிறேன்னு சொல்கிற என்று கர்ச்சித்தார். அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நிலா கெஞ்சும் குரலில் கூறினாள். வாயை மூடு, நான் எடுக்கிற முடிவு தான் இந்த வீட்டில் நடக்கும். போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ரெடியாக இரு என்று மாணிக்கம் அதிகாரமாக கட்டளையிட்டார். அப்போது வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. சுமித்ரா கதவை திறக்க ஓடினார். மாப்பிள்ளை வீட்டார் சீக்கிரமே வந்துட்டாங்களோ என்ற முணுமுணுப்புடன் கதவை திறந்த வீட்டாருக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. கதவின் வெளியே கையில் ஒரு அழகான பூங்கொத்துடன் நிமிர்ந்த நன்னடையுடன் நின்று கொண்டிருந்தான் முகிலன். வாசலில் நின்றிருந்த முகிலனை பார்த்ததும் நிலாவின் இதயம் ஒரு கணம் நின்று நிதானித்தது. அவன் வரப்போகிறான் என்று தெரியும், ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக, அதுவும் அப்பாவின் கோபம் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் நேரடியாக வீட்டிற்கே வந்து நிற்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. மாணிக்கம் கூர்மையான பார்வையோடு முகிலனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். யார் நீ? என்ன வேணும் உனக்கு? மாணிக்கத்தின் குரலில் அதிகாரம் தெரித்தது. முகிலன் எவ்வித பதற்றமும் இன்றி முகத்தில் ஒரு மெல்லிய மரியாதையான புன்னகையோடு உள்ளே ஓரடி எடுத்து வைத்தான்.
வணக்கம் ஐயா, என் பேர் முகிலன். நிலாவை எனக்கு ஆலப்புழ பயணத்துல இருந்து தான் தெரிய வந்தது என்று அவன் பேச்சைத் தொடங்குவதற்குள் மாணிக்கத்தின் முகம் கோபத்தால் சிவந்தது. என்னது, கேரளாவில் பாத்தியா? அப்போ அவ என் பேச்சையும் மீறி அங்கே வந்ததற்கு நீதான் காரணமா? சுமித்ரா யாருன்னு தெரியாத இவனை உள்ள விட்டதே தப்பு. முதல்ல இவனை வெளியே போகச் சொல்லு என்று கர்ஜித்தார். அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நிலா குறுக்கே வந்து கெஞ்சினாள். நீ பேசாத நிலா என்று மகளை அதட்டிய மாணிக்கம் முகிலனை நோக்கி, தம்பி, நீ யாரு, எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிலாவுக்கு மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு பார்க்க வர்றாங்க. மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடு என்றார். முகிலன் தன் கையில் இருந்த பூங்கத்தை பக்கத்தில் இருந்த டீப்பாயில் வைத்தான். மாணிக்கத்தின் கோபமான கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். ஐயா, நிலா உங்க பொண்ணு. அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற உரிமை, பயம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம செய்யற எந்த காரியமும் அவங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தராது என்றான் அமைதியான, அதே சமயம் அழுத்தமான குரலில். அதை பத்தி பேச நீ யாருப்பா? நீ அவளை காதலிக்கிறியா? இல்ல வெறும் 2 நாள் ரயிலில் வந்த அறிமுகத்துல பெரிய நியாயம் பேச வந்திருக்கியா என்று மாணிக்கம் ஏளனமாக சிரித்தார். முகிலன் நிலாவை திரும்பி பார்த்தான். அவளது கண்களில் பயமும் கண்ணீரும், அதே சமயம் என்னை காப்பாற்று என்ற ஏங்க வைக்கும் நம்பிக்கையும் தெள்ள தெளிவாக தெரிந்தது. முகிலன் மீண்டும் மாணிக்கத்தை பார்த்து சொன்னான். ரயிலில் பார்த்தது வெறும் 2 நாள் அறிமுகம்தான் ஐயா. ஆனா அவங்க கண்ணுல நான் பார்த்த அந்த நேர்மையும் அவங்க மேல எனக்கு வந்த அந்த மரியாதையும் நிஜமானது. நான் உங்களை எதிர்த்து நிலாவை கூட்டிட்டு போக வரல. உங்க பொண்ணோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து என்ன ஒரு மகனை ஏத்திப்பீங்களான்னு உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கேன். முகிலன் சொன்ன அந்த வார்த்தை பொண்ணு கேட்க வந்திருக்கேன் வீட்டின் ஹாலில் ஒரு பெரிய மௌனத்தை ஏற்படுத்தியது. மாணிக்கம் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார். வழக்கமாக நிலாவை பார்க்க வரும் நபர்கள் தன் அதிகாரத்திற்கு பயந்து ஓடுவார்கள். ஆனால் இந்த இளைஞன் தன் கண்களை பார்த்து எந்த ஒளிவு மறைவும் இன்றி தன் சொந்த மகளின் மரியாதையை காப்பாற்றி பேசும் அந்த துணிச்சல் மாணிக்கத்தின் மனதை அறியாமலேயே லேசாக தீண்டியது. அப்போது வெளியே ஒரு காரின் சத்தம் கேட்டது. மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக வீட்டின் கதவு தட்டப்பட்டது. நிலா பதற்றத்துடன் முகிலனை பார்க்க, முகிலன் அவளுக்கு தன் பார்வையாலேயே பயப்படாதே என்று தைரியம் தந்தான். இப்போது மாணிக்கத்தின் கையில்தான் முடிவு இருந்தது. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டதும் ஹாலில் ஒரு கணம் மயான அமைதி நிலவியது. சுமித்ரா பதற்றத்துடன் கணவரை பார்க்க, நிலா தன் கைகளை இறுக மூடிக்கொண்டு நின்றாள். மாணிக்கம் சில நொடிகள் மௌனமாக இருந்தார். அவளது மனதுக்குள் பெரும் போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. ஒரு புறம் சாதி, சமூகம், கௌரவம், மறுபுறம் தன் மகளின் கண்ணீரும், எதிரே நின்று கம்பீரமாக பேசும் இந்த இளைஞனின் நேர்மையும். முகிலனின் கண்களை மீண்டும் ஒருமுறை கூர்ந்து பார்த்தார். அதில் சுயநலம் இல்லை, நிலாவின் மீதான ஆழமான மதிப்பும் அதைவிட மேலாக தன் மீது வைத்த மரியாதையும் மட்டுமே தெரிந்தது. மாணிக்கம் ஒரு பெருமூச்சு விட்டார். மெதுவாக நடந்து சென்று கதவை திறந்தார். வெளியே மாப்பிள்ளையின் குடும்பத்தினர் புன்னகையோடு நின்று கொண்டிருந்தனர். வா சீதா, உள்ள வாங்க என்று அழைத்த மாணிக்கம் அவர்களை அமர வைத்தார். சில உபசரிப்புகளுக்கு பிறகு மாப்பிள்ளையின் தந்தை மெதுவாக பேச்சை தொடங்கினார். மாணிக்கம் சார், பொண்ணை கூப்பிடுங்க. நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பேசலாம். நிலா பயத்துடன் நின்றிருக்க மாணிக்கம் எழுந்து நின்றார். மன்னிச்சிடுங்க சார். மாணிக்கத்தின் குரல் மாறி இருந்தது. எல்லோரும் அதிர்ச்சியோடு அவரை பார்த்தார்கள். முகிலனும் நிலாவும் கூட என்ன நடக்கப் போகிறது என்று புரியாமல் திகைத்து நின்றனர். என் பொண்ணு நிலாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அவ மனசுல ஏற்கனவே வேற ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டா. தன் விருப்பத்தை என்கிட்ட தைரியமா சொல்ல தெரியாம தவிச்சிருக்கா. ஆனா அவளோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். உங்களை வீண் சிரமத்துக்கு ஆளாக்கியதற்கு என்னை மன்னிச்சிடுங்க என்று தலைவணங்கி மன்னிப்பு கேட்டார் மாணிக்கம். மாப்பிள்ளை வீட்டார் சற்று கோபத்துடனும் முணுமுணுப்புடனும் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். அவர்கள் சென்றதும் ஹாலில் மீண்டும் அமைதி. நிலா தன் தந்தையை பார்த்து கண்ணீருடன் ஓடி வந்து அவரை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. மாணிக்கம் அவளது தலையை கோதி, என் பொண்ணோட கண்ணீருக்கு காரணமா நான் இருக்கக்கூடாது நிலா. உன் முகத்துல இருக்கிற பயத்தை விட இவன் கூட இருக்கும்போது உன் கண்ணுல தெரிகிற அந்த நிம்மதி தான் எனக்கு முக்கியம் என்று கூறிவிட்டு முகிலனை பார்த்தார். முகிலன் அருகில் வந்து மாணிக்கத்தின் கரங்களை பற்றி கொண்டான். தம்பி முகிலன், நீ ரயிலில் அவளை பார்த்த அன்னைக்கே அவளோட பார்வையில பைத்தியமானது உண்மைதான். ஆனா இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை மதிச்சு என் முன்னாடி வந்து நின்னப்பாரு. உன் குணத்துல நான் தோத்துட்டேன் என்றார் மாணிக்கம் புன்னகையோடு. சுமித்ராவின் முகத்திலும் இப்போது மகிழ்ச்சியின் வெளிச்சம். நிலா மெதுவாக முகிலனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த கண்ணீர் இப்போது விலகி அளவற்ற காதலும் நன்றியும் மட்டுமே மிளிர்ந்தன. முகிலன் தன் கேமராவை உயர்த்தாமல் அவளது அந்த ஒற்றை பார்வையை தன் இதயத்தின் ஆழத்தில் நிரந்தரமாக பதிவு செய்து கொண்டான்.
நிலாவின் வீட்டில் பிரச்சனை சுமூகமாக முடிந்து மாணிக்கமும் சம்மதம் தெரிவித்துவிட்ட நிம்மதியோடு நிலாவை அழைத்து கொண்டு தன் சொந்த ஊரான காஞ்சிபுரத்திற்கு புறப்பட்டான் முகிலன். ரயிலில் தொடங்கிய காதலுக்கு இப்போது இரு வீட்டாரின் சம்மதமும் கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷம் முகிலனின் முகத்தில் இருந்தது. ஆனால் காவிரியும் வைகையும் ஒரே திசையில் பாய்வதில்லை என்பது போல அடுத்த சோகம் முகிலனின் வீட்டிலிருந்து காத்திருந்தது. முகிலனின் குடும்பம் ஒரு பாரம்பரியமிக்க நடுத்தர குடும்பம். அவனது தந்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமநாதன், தாய் மீனாட்சி குடும்பத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள். முகிலன் நிலாவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்குள் நுழைந்த போது ஹாலில் அவனது பெற்றோரும் அத்தையின் மகளான கல்பனாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கல்பனாவிற்கு முகிலனுடன் திருமணம் பேசி முடிக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்ததை முகிலன் அறியான். வாசலில் முகிலனுடன் நின்று கொண்டிருந்த நிலாவை பார்த்ததும் வீட்டில் இருந்த அனைவரின் முகமும் மாறியது. மீனாட்சி புருவங்களை சுருக்கியபடி, முகிலா, யார் இவங்க? பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்றார் சற்று கடினமான குரலில். முகிலன் எந்த தயக்கமும் இல்லாமல் நிலாவின் கையை பிடித்து தன் அருகில் அழைத்து கொண்டு நின்றான். அம்மா, இவங்க தான் நிலா. நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்ச, இல்லை என் வாழ்க்கையா இருக்க போறவ என்றார் உறுதியான குரலில். அங்கே ஒரு கணம் பெருமழை பெய்தது போல அமைதி கவ்வியது. கல்பனா அதிர்ச்சியுடன் நிலாவை பார்த்தாள். ராமநாதன் தன் மூக்கு கண்ணாடியை கலட்டிவிட்டு மகனை முறைத்தார். மீனாட்சிக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன உளறுற முகிலா? உனக்கு கல்யாணம் பண்ண நாங்கள் உன் அத்தை பொண்ணு கல்பனாவை தீர்மானித்து வச்சுருக்கோம். இது என்ன புதுக்கதையாயிருக்கு? அதுவும் இந்த சிட்டி பொண்ணு. நம்ம குடும்பத்து முறை வழக்கம் எதையாவது ஏற்றுக்குவாங்களா என்றார். கல்பனா கண் கலங்கியபடி, அத்தான் என்ன இது என்றாள். நிலாவுக்கு பயமாக இருந்தது. முகிலனின் குடும்பம் தன்னை தவறாக புரிந்து கொள்கிறதோ என்று கலங்கினாள். தன் கையை மெதுவாக விடுவித்து கொள்ள முயன்றாள். ஆனால் முகிலன் அவளது கையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டான். தன் தாயின் கண்களை நேராக பார்த்தான். அம்மா, வாழ்க்கை என்னோடது. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், யார் ஏன் கூட வாழ்நாள் முழுவதும் இருக்கணும்னு முடிவு பண்ணுற உரிமை எனக்கு இருக்கு. நிலா வசதியான குடும்பத்தில் இருந்து வந்திருக்கலாம். ஆனால் என் கஷ்டத்துலையும் என் சந்தோஷத்துலையும் என் கண்ணை பார்த்து என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் இவங்க தான் என்றார். ராமநாதன் தன் மகனின் கண்களில் இருந்த அந்த ஆழமான காதலை கவனித்தார். சில நொடிகள் மௌனமாக இருந்தவர் மீனாட்சியின் தோளில் கை வைத்து அமைதிப்படுத்தினார். மீனாட்சி, நில்லு. பையன் இவ்வளவு உறுதியா நிற்கிறான்னா அதுல ஏதோ ஒரு உண்மையும் நியாயமும் இருக்கும் என்று ராமநாதன் சொல்லியபடி நிலாவை அருகில் அழைத்தார். நிலா பயந்தபடியே ராமநாதனின் அருகில் சென்றாள். ராமநாதன் அவளது முகத்தை பார்த்துவிட்டு மெல்லிய புன்னகையுடன் கேட்டார். மாப்பிள்ளை சொல்றது உண்மையாமா? எங்கள் குடும்பத்து சூழலுக்கு உன்னால் ஒத்துப்போக முடியுமா? நிலா தன் கண்களில் வழியும் நீரை துடைத்துவிட்டு எந்த ஒரு பயமும் இன்றி ராமநாதனின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். ஐயா, செல்வம், அந்தஸ்து இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு நான் நம்புறவ. முகிலனோட அன்புக்கும் மரியாதைக்கும் நான் எப்போதுமே உண்மையாக இருப்பேன். உங்கள் குடும்பத்து முறைகளை கற்றுக்கிட்டு இந்த வீட்டு பொண்ணா நடக்க என் முழு மனசுடன் சம்மதிக்கிறேன் என்றால் தெளிவான குரலில். நிலாவின் அந்த யதார்த்தமான பார்வையும் தைரியமான வார்த்தைகளும் மீனாட்சியின் கோபத்தை கரைத்தன. கல்பனாவின் முகத்தில் இருந்த ஏமாற்றம் அவளை கோபத்தின் உச்சிக்கு தள்ளியது. முகிலன் தன் தாயை பார்த்தான். மீனாட்சி பெருமூச்சு விட்டு விட்டு நிலாவின் தலையை மெதுவாக தொட்டு தடவி கொடுத்தார். பொண்ணோட பார்வையிலையும் பேச்சிலையும் ஒரு தெளிவு இருக்கு ராமநாதன். நம்ம பையன் தப்பானவரை தேர்ந்தெடுக்கல என்று மீனாட்சி சொன்னபோது அந்த வீட்டின் அத்தனை இருளும் விலகி ஒளி வீச தொடங்கியது. மீனாட்சியின் மனம் மெல்ல இலகிய அந்த சில நொடிகளிலேயே ஹாலின் ஒரு மூலையில் இருந்து ஒரு பொருளின் முறிவு சத்தம் கேட்டது. எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். கல்பனா தன் கைகளில் ஏந்தி இருந்த தேநீர் கோப்பையை கீழே போட்டு உடைத்திருந்தாள். அவளது கண்கள் கோபத்தாலும் அதைவிட மேலான ஏமாற்றத்தாலும் சிவந்திருந்தன. அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? கல்பனாவின் குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. கல்பனா, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுமா என்று மீனாட்சி அவள் அருகே செல்ல முயன்றார். இல்லை அத்தை, நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. கல்பனா வேகமாக வந்து முகிலனின் முன்னால் நின்றாள். அவளது விரல்கள் முகிலனை நோக்கி நடுங்கின. அத்தா, சின்ன வயசுல இருந்தே நீ தான் கல்பனாவுக்கு புருஷன்னு சொல்லி சொல்லி என்ன வளர்த்தாங்க. என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் நான் இடம் கொடுக்கல. யாரோ ஒரு பொண்ணு 2 நாள் ரயிலில் வந்தவளுக்காக என்னையும் என் காதலையும் தூக்கி எறிய போறியா? நான் உன்னைத்தான் கட்டுவேன். வேற யாரையும் என் புருஷனை நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று அடம்பிடித்தாள். வீடே ஒரு கணம் ஸ்தம்பித்த. நிலா தன் தலையை குனிந்து கொண்டாள். அவளது பார்வையில் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி படர்ந்தது. தான் வந்ததால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை, ஒரு குடும்பத்தின் நிம்மதி குலைகிறதோ என்ற எண்ணம் அவளது இதயத்தை உறுத்தியது.
அவள் மெதுவாக தன் கரங்களை முகிலனின் பிடியிலிருந்து விடுவிக்க முயன்றாள். ஆனால் முகிலன் அவளது கையை இன்னும் இறுக்கமாக பற்றி தன் பக்கத்தில் இழுத்து நிறுத்தினான். அவன் கல்பனாவின் கோபமான கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். அவனது பார்வையில் கோபம் இல்லை, ஆனால் ஒரு தீர்க்கமான தெளிவு இருந்தது. கல்பனா என்று அழைத்து முகிலன் அமைதியான குரலில் பேசத் தொடங்கினான். ஓ மேல எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல சொந்தக்காரனா அளவற்ற பாசமும் மரியாதையும் உண்டு. ஆனா அது காதல் இல்லை. சின்ன வயசுல பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை வச்சு நீ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்திருக்க. ஆனா என் மனசுல என் உண்மையா வாழும் வாழ்க்கையில நிலா மட்டும்தான் இருக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாதத்தான். நீ இல்லாம நான் வாழ மாட்டேன். கல்பனா தரையில் அமர்ந்து கதறி அழத் தொடங்கினாள். சூழ்நிலை மிகவும் தீவிரமானது. ராமநாதன் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டார். நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட நிலா மெதுவாக கல்பனாவின் அருகே சென்றாள். அவளது கைகளை பற்றி தூக்க முயன்றாள். கல்பனா, என்னை மன்னிச்சிடு, என்ன தொடாத என்று நிலாவின் கையை தட்டிவிட்டாள் கல்பனா. நிலா நிமிர்ந்து கல்பனாவின் கண்களை பார்த்தாள். நிலாவின் பார்வையில் எந்தவித சுயநலமும் இல்லை. மாறாக ஒரு பெண்ணின் வேதனையை புரிந்து கொண்ட ஆழமான அனுதாபமும் நேர்மையும் மட்டுமே இருந்தது. கல்பனா, ஒருத்தரோட உடலை நாம கட்டாயப்படுத்தி அடையலாம். ஆனால் அவங்களோட மனசையும் காதலையும் யாராலையும் கட்டாயப்படுத்தி பெற முடியாது. முகிலன் சார் மனசில் உனக்கு இடம் இருந்தால் நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு விலகிடுறேன். ஆனால் அவரோட பார்வை முழுசும் என்னை தேடும்போது நீ அவரை அடைஞ்சாலும் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியுமா என்று நிலா மெல்லிய யதார்த்தமான குரலில் கேட்டாள். நிலா கேட்ட அந்த ஒற்றை கேள்வி கல்பனாவின் இதயத்தில் சம்மட்டி அடியாக விழுந்தது. உன் காதலை நான் பறிக்க வரல கல்பனா. உனக்கு உண்மையான அன்பை தர்ற ஒருத்தன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வருவான். ஆனால் தயவு செஞ்சு முகிலன் சாரோட உண்மையான அன்பை இப்படி பலவந்தப்படுத்தாத. நிலாவின் குரலில் உண்மை ஒளிர்ந்தது. கல்பனா நிலாவின் கண்களை பார்த்தாள். அதில் எந்த பொய்யும் இல்லை. முகிலன் தன் மீது வைத்திருப்பது வெறும் சொந்த பந்தத்திற்கான பாசம் மட்டுமே என்பதையும் அவன் நிலாவின் மீது வைத்திருப்பது தன் உயிரையே கொடுக்கும் ஆழமான காதல் என்பதையும் கல்பனா உணர்ந்தாள். கல்பனாவின் அழுகை மெல்ல குறைந்தது. அவள் முகிலனை பார்த்தாள். முகிலனின் கண்களிலும் தங்களுக்காக பரிதவிக்கும் ஒரு சொந்தத்தின் தவிப்பு மட்டுமே தெரிந்தது. கல்பனா மெதுவாக எழுந்து நின்றாள். அத்தான், உனக்கு என் மேல கொஞ்சம் கூட காதலே இல்லையா என்று கடைசி முயற்சியாக கேட்டாள். பாசம் இருக்கு கல்பனா. என் மாமன் பொண்ணு, உன்னை என் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். ஆனா என் மனைவியா நிலா மட்டும்தான் இருக்க முடியும் என்றான் முகிலன் உறுதியாக. கல்பனா ஒரு பெருமூச்சு விட்டாள். தன் கண்ணீரை துடைத்து கொண்டு நிலாவின் பக்கம் திரும்பினாள். உன் மேல எனக்கு கோபந்தான் வந்தது நிலா. ஆனா நீ பேசின வார்த்தையும் உன் கண்ணில் தெரிஞ்ச அந்த நேர்மையும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. என் அத்தானை நல்லா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு கல்பனா தன் அறைக்குள் ஓடினாள். பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. வீட்டின் கனத்த மௌனம் விலகியது. ராமநாதனும் மீனாட்சியும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இரவு நேரம் வீட்டின் மொட்டை மாடியில் நிலா தனிமையில் நின்று கொண்டு நிலவை பார்த்து கொண்டிருந்தாள். மனதில் இருந்த பாரம் குறைந்திருந்தாலும் நிலாவுக்குள் ஏதோ ஒரு சலனம். பின்னால் மெல்லிய காலடி சத்தம் கேட்டது. முகிலன் அவள் அருகே வந்து நின்றான். குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருக்க முகிலன் மெதுவாக அவளது தோள்களை பற்றினான். நிலா திரும்பி அவனை பார்த்தாள். என்ன யோசனை நிலா? ஒன்றுமில்ல முகிலன், இன்னைக்கு கல்பனா அழுதப்போ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என் காதலால் ஒருத்தர் மனசு கஷ்டப்படுதேன்னு. முகிலன் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தினான். அவளது கண்களை ஆழமாக ஊடுருவி பார்த்தான். நிலா, உன்னோட இந்த இறக்க குணமோ எதையும் யதார்த்தமாக பார்க்குற உன் பார்வையும் தான் என்னை உன்கிட்ட முற்றிலும் சரணடைய வச்சது. இன்னைக்கு நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மேலே நீ வச்சிருக்கிற காதலை எனக்கு இன்னும் அதிகமாக உணர்த்துச்சு என்றான் அவளது நெற்றியில் தன் இதழ்களை மென்மையாக பதித்தபடி. நிலாவின் செவிகள் சிவந்தன. அவளது கண்கள் நாணத்தால் தாழ்ந்தன. முகிலன், ரயிலில் உன்னை பார்த்தப்போ யாரு இவன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையோட வெளிச்சமே நீதான்னு புரிஞ்சிடுச்சு என்றாள் நிலா அவனது மார்பில் தன் தலையை சாய்த்தபடி. வெளியே நிலவு பிரகாசமாக ஒளி வீச மொட்டை மாடி காற்றில் இரு இதயங்களின் துடிப்பும் ஒன்றிணைந்தது. பார்வையில் தொடங்கிய அவளது காதல் இப்போது முகிலனின் முழு மூச்சாக மாறியிருந்தது. மொட்டை மாடியின் குளிர்ந்த காற்றும் நிலவின் மிதமான வெளிச்சமும் இருவரின் காதலையும் இன்னும் ஆழமாக்கி கொண்டிருந்தன. முகிலனின் தோளில் சாய்ந்திருந்த நிலாவின் மனதில் இப்போது பயம் இல்லை. ஒரு பேரமைதியும் புது வாழ்க்கையின் நம்பிக்கையும் மட்டுமே நிறைந்திருந்தது. மறுநாள் காலை வீடே விழா கோலம் பூண்டிருந்தது. மீனாட்சி அம்மாள் அதிகாலையிலேயே எழுந்து நிலாவை அன்போடு அழைத்து தன் கைப்பட சமைத்த உணவை பரிமாறினார். கல்பனாவும் தன் மனக்கசப்புகளை மறந்து நிலாவிற்கு உதவிகள் செய்து அவளோடு சகஜமாக பேசத் தொடங்கி இருந்தாள்.
ராமநாதன் ஐயா நிலாவின் தந்தை மாணிக்கத்திற்கு ஃபோன் செய்து பேசினார். மாணிக்கம் சார், 2 பேரோட காதலும் ரொம்ப உண்மையானது. இனி தாமதிக்க வேண்டாம். அடுத்த வாரமே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல வச்சு சுபமுகூர்த்தமா கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றார் ராமநாதன். மறுமுனையில் மாணிக்கம் கண்கள் கலங்க, ரொம்ப சந்தோஷம் சார். என் பொண்ணை நல்ல இடத்துல நல்ல மனுஷங்க கிட்ட ஒப்படைக்கிற நிம்மதி எனக்கு கிடைச்சிருக்கு என்று மனதார சம்மதித்தார். வாரங்கள் விறுவிறுவென நகர்ந்தன. கல்யாண நாள் வந்தது. காஞ்சிபுரம் கோவிலின் திருமண மண்டபம் புது பொலிவுடன் காட்சியளித்தது. நாதஸ்வரத்தின் மங்கள இசை வான்முட்ட முழங்கிக் கொண்டிருந்தது. இரு வீட்டு சொந்தங்களும் நண்பர்களும் கூடி நின்று தம்பதிகளை ஆசிர்வதிக்க காத்திருந்தனர். மணமேடையில் பட்டு வேட்டி சட்டையில் நிமிர்ந்த பார்வையோடு முகிலன் அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் தொடர்ச்சியாக மணமகள் அறையில் வாசலையே தேடிக்கொண்டிருந்தன. அப்போது கூட்டத்திற்கு நடுவே கூந்தலில் மல்லிகை பூச்சூடி சிவப்பு நிற காஞ்சிபுரம் பட்டுப்புடவையில் தேவதை போல் நடந்து வந்தாள் நிலா. அவள் மணமேடையை நோக்கி நடைபெறுகின்ற ஒவ்வொரு அடியிலும் அவளது வளையல்களின் ஓசையை விட முகிலனை நோக்கிய அவளது வெக்க பார்வையின் சத்தமே அங்கு அதிகமாக இருந்தது. முகிலன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். நிலா மணமேடையில் அவன் அருகே வந்து அமர்ந்தாள். அவளது கைகள் லேசாக நடுங்கின. முகிலன் மெதுவாக அவளது விரல்களை தொட்டு, பயப்படாத நிலா, நான் இருக்கேன் என்று தன் பார்வையாலேயே தைரியம் தந்தான். மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேத்துனா. மங்கள வாத்தியங்கள் உச்சகட்டத்தை எட்ட கெட்டி மேள சத்தத்திற்கு நடுவே முகிலன் நிலாவின் கழுத்தில் 3 முடிச்சுகளிட்டு திருமாங்கல்யத்தை கட்டினான். நிலா தன் கண்களை மூடி அந்த புனிதமான தருணத்தை உணர்ந்தாள். முகிலன் அவளது நெற்றியில் குங்குமமிட்டு அவளது விழிகளை ஆழமாக பார்த்தான். அந்த நொடி ரயிலின் ஜன்னலோரம் பார்த்த அதே கண்கள் இன்று தன் மனைவியாக, தன் வாழ்வின் பாதியாக தன் முன்னால் நின்று கொண்டிருப்பதை எண்ணி முகிலனின் இதயம் காதலால் நிறைந்தது. நிலா அவனது காதோரம் சாய்ந்து, அன்னைக்கு ரயிலில் உன் பார்வையை பார்த்தப்போவே நான் பைத்தியமானேன் முகிலன். இன்னைக்கு அந்த பார்வைக்கே என் மொத்த வாழ்க்கையையும் சொந்தமாக்கிட்டேன். முகிலன் புன்னகைத்தபடி அவளது கைகளை பற்றி, உன் பார்வையில் பைத்தியமான இந்த முகிலன் இனி ஒவ்வொரு மூச்சிலும் இருப்பான் நிலா என்றான். சுற்றிலும் அச்சதை தூவ பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோ பயணத்தில் தொடங்கிய அவர்களின் அழகான காதல் கதை ஒரு இனிமையான தம்பதியாய் புதிய பயணத்தை தொடங்கியது. கதை முடிஞ்சிருச்சு.